இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்திய தேர்தல் தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் என்பது. ஒரு 10,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் தொகையை இழந்திருக்கும். அவருடைய மக்கள் செல்வாக்கு, அவருடைய கட்சியின் கட்டமைப்பு எப்படிப்பட்டது என்று பார்த்து வியந்து போனார்கள். இந்த வாக்காளர்களுடைய ஒட்டுமொத்த பிம்பமாக பொன்மனச்செம்மல் இருந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு. எம்ஜிஎம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஒரு 5 பதிவுகளாக இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டார் என்பதனுடைய ஒரு பல்வேறு தகவல்களை நாம பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி முதலில் எதிர்கொண்ட திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடர்பான பதிவை நாம கடந்த எபிசோட்ல பார்த்தோம். இப்போ எந்த அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை பொன்மனச்செம்மல் அந்த தேர்தலில் பெற்றார் அப்படிங்கிற விஷயத்த நாம பார்த்துடலாம். அதாவது கட்சி தொடங்கி 6 மாதம் தான் ஆகிறது. கட்சிக்கு கிடைத்தது புதிய சின்னம், புதிய வேட்பாளர். ஒரு 25 நாட்கள் இடைவெளி தான் இந்த சின்னத்தையும் கட்சியினுடைய வேட்பாளரையும் பிரச்சாரப்படுத்துவதற்கு நமக்கு காலம் அவகாசம் இருந்தது. அந்த நிலையில் மக்களை வீதி வீதியாக, கிராமமாக சென்று சந்தித்து அந்த புதிய வேட்பாளர் கே மாயத்தேவர் புதிய சின்னம் இரட்டை இலை என்கிற சின்னத்தை அறிமுகப்படுத்தி ஒரு மகத்தான வெற்றியை, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார்கள். அந்த தேர்தல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலானது, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி தலைமையிலானது, ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்திய தேர்தல் தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் என்பது. அப்போது நமக்கு பொதுவுடைமை கட்சியினர், இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்மோடு அங்கு தோழமை கொண்டு அந்த தேர்தலில் பணியாற்றியர்கள் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிடலாம். 1973 மே மாதம் 21ஆம் தேதி தான் அந்த தேர்தல் நடைபெற்று நமக்கு வெற்றிக்கான தகவல் கிடைக்குது. இந்த தேர்தலில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6,12,000 வாக்குகள் மொத்த வாக்குகள். ஆனால் பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா ஒரு 5,05,400 வாக்குகள் தான் அங்க பதிவாயிருக்கு. இந்த பதிவான வாக்குகள்ல பாதிக்கு மேல் 2,60,400க்கும் மேற்பட்ட வாக்குகளை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய வேட்பாளர் கே மாயத்தேவர் பெற்று விடுகிறார். அதற்கு அடுத்த நிலையில பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளரான NSV சித்தன் அவரு கிட்டத்தட்ட 1,19,000 வாக்குகள் பெற்று 2வது இடத்துக்கு வந்து விடுகிறார். இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் சுமார் 93,000 வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார். மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு கரு சீமைச்சாமி வெறும் 11,600 வாக்குகள் பெற்று கட்டுத்தொகையை இழந்து விடுகிறார். அந்த தேர்தல்ல ஒரு 10,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் தொகையை இழந்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக 10,000 ஓட்டு அதிகமா வாங்கி கட்டுத்தொகையை தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த வெற்றி செய்தி நான் குறிப்பிட்டது போல இந்தியா முழுமையுமே திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு திரைப்படத்துறையிலே இருந்து வந்தவர், புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியவர். அவர் மத்திய ஆட்சி கட்சியும் மாநில ஆட்சி கட்சியும் 50-60 ஆண்டுகள் தேசியத்திலே பயணித்த பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியல் கட்சியையும் வீழ்த்தி இருக்கிறார் என்றால் அவருடைய மக்கள் செல்வாக்கு, அவருடைய கட்சியின் கட்டமைப்பு எப்படிப்பட்டது என்று பார்த்து வியந்து போனார்கள். அதாவது பொன்மனச்செம்மல் இந்த திராவிட இயக்கத்தோடைய பயணித்தவர் தான். நான் தொடக்கத்திலே நம்ம பழைய பதிவுகள்ல சொன்னது மாதிரி 1952-53 காலகட்டங்களில் இருந்தே அவர் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்து அந்த இயக்கத்திற்காக 1957, 62, 67, 71
இந்த 4 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு அன்றைக்கு 15 இடங்களில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை 183 இடங்கள் அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்தியாக, ஒரு மிக பெரும் பிரச்சார சக்தியாக, அடித்தட்டு ஏழை எளிய அந்த வாக்காளர்களுடைய ஒட்டுமொத்த பிம்பமாக பொன்பனச்செம்மல் இருந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு. அவருடைய அந்த 20 ஆண்டு பயணத்திலே இந்த திராவிட இயக்கத்தை முன்னிறுத்தி, இந்த திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்சியில 67 அமர்வதற்கும் பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் தான் காரணமாக இருந்தார் என்பதை நாம் அந்த பதிவிலே சொல்லியிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவே அதை ஒப்புக்கொண்டார் என்கிற விவரங்களை எல்லாம் நாம பார்த்தோம். அப்படி ஒரு மகத்தான வெற்றியை திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெற்றவுடனே புரட்சி தலைவருடைய செல்வாக்கு என்பது மளமளமென உயர ஆரம்பித்தது. அப்படி அந்த உயர்ந்து வருகிற நேரத்திலே இவரை எப்படியும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் தான் அன்றைய ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்தது. அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு கருணாநிதி 1962 பேரறிஞர் அண்ணாவே தோல்வி அடைந்திருக்கிறார், எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நாம் அடுத்தடுத்த களங்களில் சந்திப்போம் என்கிற மாதிரி அவர் தன்னை தேற்றிக்கொண்டு தன்னுடைய தொண்டர்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற பொன்பனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நாம இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு இருக்கிறேன். கடந்த பதிவுகளிலே நான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதாவது 72 கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் கட்சி தொடங்குகிறார். நவம்பர் மாதத்திலே தமிழகத்தினுடைய சட்டசபை கூட்டம் நடைபெறுகிறது. பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஆதரவாக உ. பிள்ளப்பன், சி. வி. வேலப்பன், ஜி. ஆர். எட்மண்ட், எஸ். எம். துர்ராஜ், இப்படி ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் சட்டமன்றத்திற்கு வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் 1972 ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தமிழக சட்டசபை கூட்டம் நடைபெறுகிறது. அப்ப சட்டப்பேரவையுடைய தலைவராக கே. ஏ. மதியழகன் இருக்கிறார். அவர் பொன்பனச்செம்மல் புரட்சி தலைவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர். அன்றைக்கு சபை தொடங்கிய உடனே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. தங்கமணி அவர்கள் ஒரு ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி பேசுகிறார். தமிழகத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கடந்த 2-3 மாதங்களாக நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் வெளியே வருகிறார், திரும்ப அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஏன் வெளியேறினார் என்று தெரியவில்லை, ஏன் சேர்த்தார்கள் என்று தெரியவில்லை. இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று திரு தங்கமணி சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர், உண்மையிலேயே தமிழகத்தினுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது, பல இடங்களிலே வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்களுடைய அதிருப்தியை இந்த அரசு சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இது தொடர்பாக பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை கருத்து சொல்ல அழைக்கிறார். பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எழுந்து, கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழகத்தின் நிலைமை சரியில்லை, இந்த ஆட்சி மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள், இந்த நேரத்தில் இந்த ஆட்சி தொடர்வது சரிதானா என்கிற கேள்வியை எழுப்புகிறார். உடனே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எழுகிறது. கடுமையான இந்த பக்கம் ஆட்சேபகரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தரப்பில் இருந்தும் காரசாரமான எதிர்ப்பு குரல்கள், கோஷங்கள் எழுப்புகிறது. சட்டசபையை ஒரே கலவரம், அமளி துமளியாக இருக்கிறது. உடனே சபாநாயகர் திரு கே. ஏ. மதியழகன் எழுந்து, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தமிழகத்திலே நிலவுகிறது என்பது எதிரொலியாகத்தான் சட்டசபையிலும் அப்படி ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டிருக்கிறது,
இந்த அசாதாரண நிலைக்கு ஒரு அசாதாரணமான முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும். எனவே 1972 நடைபெறவிருந்த தேர்தலை 1971ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்னரே எதிர்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஆட்சியினர் இப்போது இருக்கிற இந்த சூழலை கருத்தில் கொண்டு மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிக்குமா என்று கேள்வி எழுப்புகிறார். இதற்கு திரு கருணாநிதி எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மிக கடுமையாக கோஷம் எழுப்புகிறார்கள். இந்த பக்கமும் கடுமையான கோஷம். ஒரு கலைபரமான சூழ்நிலை வந்தவுடனே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாம் எழுந்து அவையை இப்போது ஒத்திவைத்து விடலாம் என்று கருத்து தெரிவிக்க, அதை ஏற்றுக்கொண்ட திரு கே.ஏ. மதியழகன் அவர்கள் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி இந்த பேரவை கூடும் என்று சொல்லி சபையை ஒத்திவைத்து விடுகிறார். இந்த நிலையில் அடுத்த நாளே முதலமைச்சர் திரு கருணாநிதி இந்த கூட்டத்தொடரை முடித்து வைக்க வேண்டும் என்று அன்றைய கவர்னருக்கு கடிதம் அனுப்பி விடுகிறார். கவர்னரும் இந்த கூட்டத்தொடர் முடிகிறது என்று அறிவித்து விடுகிறார். அடுத்த 2 நாட்களில் இந்த தமிழக சட்டப்பேரவையின் தலைவர் திரு கே.ஏ. மதியழகன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒரு 60-70 எம்எல்ஏக்கள் கையெழுத்தோடு அவர்கள் பேரவை செயலகத்திலே தாக்கல் செய்கிறார்கள். தாக்கல் செய்து அதற்கான ஆதரவை திரட்டிய நிலையில் மீண்டும் கவர்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மதியழகன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆனால் சபையை முடித்து வைத்த கவர்னர் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியே சபை கூடும் என்று அறிவித்து விடுகிறார். 1972 டிசம்பர் 2ஆம் தேதி. இந்த டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தான் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு பெரும் கரும்புள்ளியாகவே இருந்தது. அது பற்றிய விவரத்தை தான் நாம் இப்ப பார்ப்போம். டிசம்பர் 2ஆம் தேதி சபை கூடியதுமே இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை என்று எதிர்க்கட்சியினர் சொல்லி இருக்கிறார்கள். அது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு கே.டி.கே. தங்கமணி பேசுவார் என்று சபாநாயகர் அறிவிக்க, அதே நேரத்தில் சபாநாயகரின் இருக்கைக்கு அருகே தனியாக ஒரு நாற்காலியை போட்டு அன்றைய தினம் துணை சபாநாயகராக இருந்த விருதுநகர் பே. சீனிவாசன், இவர்தான் 67 தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தோற்கடித்த வேட்பாளர். அவர் துணை சபாநாயகராக அந்த 71 காலகட்டத்திலே நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஒரு இருக்கையை போட்டு உடனே நாவலர் நெடுஞ்செழியன் எழுந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தின் மீதுதான் இப்போது விவாதம் நடைபெற வேண்டும். எனவே அவர் மீது நம்பிக்கையில்லை என்கிற பொழுது அவர் சபாநாயகராக நீடிக்க முடியாது. எனவே துணை சபாநாயகர் தலைமையிலே இந்த அவையை தொடங்குவோம் என்று பேசத் தொடங்குகிறார். பேசத் தொடங்கியதும் இது தொடர்பான தீர்மானத்தை ஆற்காடு வீராசாமி கொண்டு வருவார் என்று சபாநாயகர் மீதான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆற்காடு வீராசாமி வாசித்து அவர்கள் ரகளையில் ஈடுபட, இந்த பக்கம் திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லை என்று கே.டி.கே. தங்கமணி, அதை தொடர்ந்து நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். ஆகியோர் பேசுகிறார்கள். இவர்களை பேச விடாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரும் ரகளையில் ஈடுபடுகிறார்கள். ஒரே கூச்சல் குழப்பம். அப்ப திமுகவினுடைய அரசு கொறடாவாக இருந்த டி.பி. அங்கமுத்து என்பவர் வேகமாக ஓடி வந்து சபாநாயகர் இருக்கையின் மீது இருந்த அந்த அந்த ஒரு பெரிய மணி, சபாநாயகர் அடிக்கிற அந்த மணியை எடுத்து துணை சபாநாயகருடைய இருக்கையில் வைத்துவிட்டு நீங்கள் கிளம்புங்கள் என்று கோஷமிடுகிறார். இதற்கு எதிர்க்கட்சி தரப்பிலே கடுமையான வாதங்கள், பிரதிவாதங்கள், 2 தரப்புமே ரசாபாசமான நிலை. இந்த ஒரு அமளி துமளி, கூச்சல் குழப்பம் நிலவுகிற அதே சூழலில் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. எனவே அவர் சபாநாயகர் இல்லை என்று துணை சபாநாயகர் அறிவிக்க, இந்த புறம் அதை ஏற்க மாட்டோம், இந்த அரசு மீதுதான் நம்பிக்கை இல்லை என்று பேச, மிகவும் ஒரு மோசமான நிலை இருப்பதை அறிந்து சபாநாயகர் மதியழகன் இந்த அவையை காலவரையின்றி ஒத்திவைக்கிறேன் என்று சொல்லி வெளியேற, அவர் மீதும்
அவரை தொடர்ந்து வெளியேறிய நம்முடைய பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீதும் அந்த பேரவையின் பார்வையாளர் மாடத்திலிருந்து செருப்புகள் வீசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 சபைகளை நடத்தியதும், பேரவைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பார்வையாளர் மாடத்திலிருந்து செருப்புகள் வீசிய அந்த கருப்பு சம்பவம் என்பது அந்த 1972 டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்றது. அந்த சம்பவம் முடிந்து அவையிலிருந்து வெளியே வந்த நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை செய்தியாளர்கள் சந்தித்து கேட்டபோது சொன்னார், இந்த சட்டசபை செத்து விட்டது, இனி இந்த சபைக்கு நான் முதலமைச்சராக வருவேன் என்று தெரிவித்துவிட்டு வெளியேறினார். 1977 அது நடைபெற்றது. இப்படி எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை தாண்டி இந்த அரசியல் கட்சியை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் என்கிறதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே திராவிட இயக்கத்தின் திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு மூல வேராக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தார். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு, திராவிட ஆட்சியை செம்மையான வழியில் கொண்டு செல்வதற்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் பெருமளவு பாடுபட்டார் என்கிற பல விஷயங்களை நாம இந்த எபிசோடு மூலமா கொண்டு வந்துடலாம். இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவத்தையும் நாம இப்ப பேசிடணும். 1972 இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் என்கிற ஒரு மாபெரும் வெற்றியை பெறுகிறார். இந்த மாபெரும் வெற்றியை பெற்ற அடுத்த ஒரு 6 மாத காலத்திலேயே கோவை நாடாளுமன்றத்திற்கு ஒரு இடைத்தேர்தல் வருகிறது 1974ஆம் ஆண்டில். அந்த கோவை பகுதியிலே ஒரு சட்டமன்ற தேர்தல், கோவை தெற்கு அல்லது தொண்டாமுத்தூர் என்று கருதுகிறேன், அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய அரங்கநாயகம் அவர்கள் தான் முதலாக அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். நம்முடைய தோழமை கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பார்வதி கிருஷ்ணன் என்பவர் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். இந்த இருவருடைய வெற்றிக்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவை பகுதி முழுவதும், அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், நம்முடைய அரங்கநாயகம் அவர்கள் போட்டியிட்ட அந்த சட்டமன்ற தொகுதி அனைத்திலும் சென்று மிக கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அப்படி பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு இடத்திலே பொன்மனச்செம்மலின் மீது மலர் தூவுகிற பொழுது அந்த மலர்களுக்குள்ளே ஒரு கல்லை வைத்து ஒரு காமுகன், ஒரு ரவுடி எரிந்து விடுகிறான். தலைவருடைய அந்த கண்ணாடி அருகிலே பட்டு லேசான காயம் உருவாகி விடுகிறது. இது தொடர்பாக அந்த நேரத்தில் பேசினால் ஒரு மிகப்பெரிய கலேவரம் நடந்துவிடும் என்று அமைதி காத்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அறைக்கு சென்றதுமே, இந்த கண்ணாடி தான் என் கண்ணை காப்பாற்றி விட்டது, இந்த கண்ணாடி இல்லாது போயிருந்தால் அந்த கல்லினுடைய தாக்குதல் என் வலது கண்ணிலே பட்டு கண் பார்வையே போயிருக்கும் என்று தன்னுடைய சகாக்களோடு சொல்லுகிறார். உடனே அவர்கள் இது தொடர்பாக நாம் பத்திரிகையாளரை சந்தித்து பேச வேண்டும், மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நமக்கு வெற்றி முக்கியம், இந்த நேரத்தில் இது தொடர்பாக நாம் பேசி அது ஒரு பெரிய அளவிலே ஒரு கலவரத்தை உருவாக்கிவிடும், நம்முடைய தொண்டர்கள், ஆர்வமிக்க தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது தாக்குதலை தொடுத்து விடுகிறார்கள், இப்படி இருதரப்பும் பெரிய அளவிலே சேதத்தை உருவாக்கிவிடும், எனவே வேண்டாம் என்று அந்த லேசான காயத்திற்கு மட்டுமே மருந்தை தடவி அடுத்த நாளே பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார். அதாவது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்வை முடிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, அவரையே முடிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது என்பது அந்த காலகட்டங்களிலே இருந்த பல்வேறு பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்களை தாண்டி பொதுமக்களுக்கும் கூட தெரிஞ்சோம். இந்த அதே 74 காலகட்டத்துல தான் ஒரு 1-2 மாத இடைவெளியில புதுச்சேரி தேர்தல் நடைகிறது. இந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் போட்டியிட்ட பார்வதி கிருஷ்ணன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவரும் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார். அதே போல கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட திரு அரங்கநாயகம் அவர்களும் வெற்றி பெற்று விட்டார்.
திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றி, அதன் நீட்சியாக அடுத்த ஆண்டிலேயே கோவை நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, சட்டமன்ற தேர்தல் வெற்றி. அப்படியே ஒரு 2, 3 மாத இடைவெளிகளிலே புதுச்சேரியிலே, இன்றைய புதுச்சேரி, பழைய பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரவு பகல் பாராது ஊரூராக சென்று பிரச்சாரம் செய்து முதலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே பாண்டிச்சேரியில், இன்றைய புதுச்சேரியில் தான் பொன்மனச்செம் எம்ஜிஆர் அவர்கள் அமர்த்தினார்கள். அதே தினம் திரு ராமசாமி என்பவர் முதலமைச்சராக அங்கே இருந்தார். அதைத் தொடர்ந்து திரு ராமச்சந்திரன் என்பவருமே அங்கே முதலமைச்சராக இருந்தார். புதுச்சேரியை பொறுத்தளவிலே அவ்வப்போது அணி மாற்றம், ஆட்சி மாற்றம் என்பது வரும். அந்த வகையிலே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முதலாக 72லே கட்சி தொடங்கி 73லே ஒரு மகத்தான வெற்றியை திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலே பெற்று அதனுடைய நீட்சியாக புதுச்சேரியில் ஆட்சி கட்சியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. இப்ப இந்த காலகட்டத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சிறு சலசலப்பு உருவானது. அது தொடர்பாகவும் நம்ம பார்த்திடலாம். என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி செயலாளராக திருமதி பி.டி. சரஸ்வதி அவர்கள் இருந்தாங்க. அவர் ஒரு இளம்பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார். இவர் அரசியலிலே மிக ஆர்வமாக இருக்கிறார். நம்முடைய கழகத்தில் இணைந்து மகளிரணி பொறுப்பு வகித்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று. அவருடைய பெயர் ஷீலா பஜாஜ் என்று பெயர். வசதிமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி. உடனே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புதிதாக, அதாவது அவர் PhD டாக்டர் பட்டம் பெற்றவர், படித்தவர். எனவே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் படித்தவர்கள் பெண்கள் இது போல அரசியலுக்கு வருவது நல்லது என்று அந்த ஷீலா பஜாஜ் என்கிற அந்த பெயரை மாற்றி டாக்டர் பொற்செல்வி என்று அவருக்கு பெயர் சூட்டி அவரை சென்னை மாவட்ட அளவிலே ஒரு மகளிரணி பொறுப்புக்கு போடுகிறார். அவர் மகளிரணி கூட்டங்களுக்கு சென்று, கழக கூட்டங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளுகிறார். அவருடைய அந்த தோற்ற பொலிவு என்பது கட்சியினரிடையே ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தியது. அவரை சுற்றி ஒரு கூட்டம், குறிப்பாக பல வழக்கறிஞர்கள், ஒரு 10, 20 வழக்கறிஞர்கள், கட்சியில் இருந்தவர்கள், கட்சியில் உள்ள இளைஞர்கள், அவர் ஒரு கோஷ்டி மாதிரி சேர்த்து பல இடங்களுக்கு அவரோடு பயணப்பட்டார்கள். அப்படி அவர் பயணப்படுகின்ற நேரத்திலே பொது மேடைகளில் கட்சியினுடைய முன்னணியினர் இருக்கிற பொழுது அவர் கால் மேல் கால் போட்டு ஒரு மிகவும் பந்தாவாக பார்க்கிறவர்களுக்கு ஒரு அசூசியை ஏற்படுத்துகிற அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது. ஒரு 3, 4 மாதங்களிலேயே அவரை பற்றிய புகார்கள் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு செல்லுகிறது. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் KAK, நாஞ்சில் மனோகரன், SDS போன்றவர்கள் பேசுகிற மேடையிலே வந்தால் கூட அவர் வருகிற பொழுது தனியாக ஒரு கூட்டத்தை அழைத்து வருவது, வாழ்க கோஷம் போடுவது, மேடையிலே கால் மேல் கால் போட்டு அமர்வது போன்ற இந்த செயல்கள் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. பொது இடங்களில், பொது மேடைகளில் எங்குமே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமரவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய கட்சியிலே ஒரு மகளிரணிக்கு புதிதாக பொறுப்புக்கு வந்தவர், வளர வேண்டிய ஒரு நிலையிலே இருப்பவர், இது மாதிரி செய்கிறாரே என்ற உடனே அவரை கட்சி பொறுப்பில் இருந்தே வெளியேற்றி விட்டார். உடனே அவரை சார்ந்த, இந்த டாக்டர் பொற்செல்வியை சார்ந்த அந்த வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் கூடி, இல்லை உங்களை அவமானப்படுத்தி விட்டார், எனவே எம்ஜிஆருக்கு எதிராக நாம் அரசியல் கட்சி தொடங்குவோம் என்று அப்போதே புரட்சி அதிமுக என்கிற பெயரிலே ஒரு கட்சியை தொடங்கி, அந்த கட்சியின் சார்பாக கவர்னரிடம் போய் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் மீதே குற்றச்சாட்டு பட்டியல், அந்த காலகட்டத்திலே இங்க தமிழகத்திற்கு வந்த JP-யை சந்தித்து புகார் பட்டியல், இப்படி ஒரு நாடக அரசியலை பொற்செல்வி நடத்தினார். தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்று புரட்சி அதிமுக தொடக்க கூட்டம் என்றெல்லாம் 1 மாத காலம் அலைந்தார். கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்ததும் அவர்கள் எல்லோரும், அந்த அம்மாவை சுற்றி இருந்த எல்லோரும் கைவிட்டு போய்விட்டார்கள். ஒரு வழியாக அவரும் அவருடைய அரசியல் பயணத்தை முடித்துக் கொண்டு இப்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. பொன்மனச்செம்மலை எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தது யார்? ஒரு மிகப்பெரிய, தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய ராஜதந்திரி என்றும் அரசியல் சாணக்கி என்றும் பொதுவெளிகளில் பேசப்பட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பேசப்பட்ட, புகழப்பட்ட திரு கருணாநிதியை எதிர்த்து அவர் அரசியல் நடத்தி வருகிறார்.
அவரோடு பாவம் இந்த இளம்பெண் மோதி பார்த்து ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார். இப்படி பல எதிர்ப்புகளை தாண்டிதான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அவருடைய அரசியல் பயணம் என்பது இந்த திராவிட நீரோட்டத்தோடு, தேசிய நீரோட்டத்தில் தொடக்க காலத்திலே 1930களிலே 40கள் வரையிலும் இருந்தவர். அதன் பின்னர் இந்த திராவிட நதியிலே சங்கமித்து இந்த திராவிடத்தை வளர்த்தெடுப்பதிலே தன்னுடைய பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு. இதற்கு பின்னர் 1974 இந்த புதுச்சேரியிலே ஆட்சி அமைத்தது. அந்த 74 காலகட்டங்களில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு நடைபெற்றது. அடுத்த பதிவில் அது தொடர்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.